டியர் ட்ரேடர்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ரூல்ஸ்னு 10 பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தோம். அந்த 10 பாயிண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன். அதுக்கு அடுத்த பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? ஓகேங்களா, ஒரு லெவல் ஆஃப் ரேஷியோவை சீலிங் அண்ட் பாட்டமை வந்து தாங்கி பிடிக்கிறது தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இதை இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ இது சீலிங் இருக்கு, இது ஒரு ஃப்ளோர். ஓகேங்களா, இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா கிரவுண்டில், இந்த கிரவுண்ட் தான் சப்போர்ட். ஓகேங்களா, எனக்கு தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு, அது சப்போர்ட். சரிங்களா, அதே மாதிரி என்னோட ஹைட்டுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட லெவல் சீலிங் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே தான் மார்க்கெட்லையும். எல்லா மார்க்கெட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்னு சொல்லியிருப்போம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு பார்ட் தான் இப்போ நம்ம வந்து காமனாக சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு மார்க்கெட்டில் பையர் அதிகமாக ஆகுறாங்க அப்படின்னா அவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய செல்லர். ஓகேங்களா, இவங்களை இன்னொரு நேமும் சொல்லலாம், செல்லர். ஓகேங்களா, அதே மாதிரி சப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஏற இடத்துல இருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பையர். மார்க்கெட் பையர் அதிகமா வராங்க அப்படின்னா சப்போர்ட்ல இருந்து ரெசிஸ்டன்ஸுக்கு டிராவல் ஆகும். அதே மாதிரி மார்க்கெட்ல செல்லர் அதிகமா வராங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோல இருந்து சப்போர்ட் ரேஷியோக்கு டிராவல் ஆகும். இதுதான் மார்க்கெட்டுடைய ஏற்றம் இறக்கும்னு சொல்றது. ஓகேங்களா, ஒரு உதாரணத்துக்கு மார்க்கெட் இறங்குது அப்படின்னா அங்க ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல ஓவர் பாட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது எதை பேஸ் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் ஆக்ஷன், அதாவது பிரைஸ் ஆஃப் வேல்யூ. ஒரு ஸ்டாக்கோட ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபா மதிப்புள்ள ஒரு ஸ்டாக்கு இங்க வந்து பை பண்றாங்க கஸ்டமர். சரிங்களா, அதனுடைய ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபான்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா 12 ரூபா ஆகும், 15 ரூபா ஆகும், 30 ரூபா ஆகும், 60 ரூபா ஆகும், 100 ரூபாய் ஆகும். இப்போ இதனுடைய மதிப்போட ரேஷியோ என்னன்னா 10 ரூபா மதிப்புள்ள பொருள் 100 ரூபாய் வரைக்கும் வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்றது தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூல குறிக்குது. இந்த ரேஷியோக்கு மேல போன பிறகு என்னன்னா அது ஓவர் பாட்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த பெண்ணை எடுத்துக்கங்களேன். இந்த பெண்ணோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், இதோட மார்க்கெட் வேல்யூ வந்து ஒரு 30 ரூபா இருக்கும். சரிங்களா, இதே பேனாவை நம்ம வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து 10 ரூபாய்க்கு கிடைச்சது அப்படின்னா அதுதான் பையருடைய வேல்யூவா இருக்கும். 10 ரூபால இருந்து 30 ரூபா வரைக்கும் கண்டினியூவா வாங்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது அடக்க வேலை, இந்த பொருளுடைய சரியான விலைன்னு அர்த்தம். இதே பெண்ணு 30 ரூபாயை தாண்டி ஒரு 100 ரூபாய் கிட்ட போயிடுச்சுன்னா இது என்னது, ஓவர் பாட், அதாவது அதிகபட்சமான விலை. அப்போ இந்த விலையில வாங்க மாட்டாங்க. ஸோ வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிலை வருது இல்லைங்களா, அந்த நிலையை தான் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கதான் என்ன பண்றாங்கன்னா இந்த பொருளோட விலை வந்து அதிகமாயிடுச்சு, அதிகமானதுனால அதனுடைய வேல்யூவோட ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா தானா என்னது அதனுடைய அடக்க விலைக்கு குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா, இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு பாயிண்ட் வச்சு நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி ட்ரேடருடைய வேல்யூவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வச்சு தான் இருக்கு. ஒரு பொருளுடைய சரியான ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டாடா மோட்டார்ஸ் இல்ல வந்து ஜியோ மார்ட் இல்லைன்னா ஜியோ ஃபினான்ஸ், ஓகேங்களா, இது மாதிரி ஸ்டாக்ஸ் வேல்யூலாம் இருக்கு இல்லைங்களா. இந்த ஸ்டாக்ஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஐபிஓல ரிலீஸ் ஆகும்போது ஒரு பிரைஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மார்க்கெட்ல லான்ச்சிங் ஆகும்போது செகண்ட் பிரைஸ்னு சொல்லுவாங்க. அப்படி செகண்ட் பிரைஸ் உள்ள வரும்பொழுது கம்பெனி நிர்ணயிக்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபா மதிப்பா இருக்கும். அதுல ஐபிஓல ரிலீஸ் ஆன உடனே ஒரு 10 நாள் 15 நாளா இருக்கும். அந்த 10 நாள் 15 நாள்ல அதனுடைய ஓவர் பாட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா ஒரு 100 ரூபா உள்ள மதிப்பு 110 ரூபா வரைக்கும் கிளைண்ட் வந்து முன்னே புக் பண்ணி வாங்கி வச்சிருப்பாங்க. இதே மாதிரி தான் மார்க்கெட்ல இருக்கும். மார்க்கெட்டுக்குள்ள வந்து லைவுக்கு வந்த பிறகு 110 ரூபா தான் மார்க்கெட்ல என்ன ஆகும், என்ட்ரி ஆகும். அப்போ அதனுடைய ஒரிஜினல் வேல்யூ என்னன்றது பாத்தீங்கன்னா புக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அந்த புக் வேல்யூட ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா இருக்கலாம். ஒரு கம்பெனியோடைய வேல்யூவை பொறுத்து இருக்கு, 10 ரூபா இருக்கலாம், 100 ரூபாய் இருக்கலாம். ஓகேங்களா, ஆனா அதே பிரைஸ் ஒரு 110 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு வந்த ஓப்பனிங் பிரைஸ் 110 ரூபாய் வாங்கலாம். அதே 100 ரூபாய்க்கு வந்த ஓப்பனிங் பிரைஸ் வந்து 1000 ரூபாய் இருந்துன்னா அது என்ன சொல்லுவோம், ஓவர் பாட். ஓகேங்களா, அந்த ஓவர் பாட் ரேஷியோ எதை குறிக்கும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூவை குறிக்கும். ஓகேங்களா, அப்போ மார்க்கெட்ல ஒரு ஏற்றம் இறக்கம் நடக்கிறதுக்கான காரணம் என்னன்றது உங்களுக்கு பொதுவாக தெரியுது இல்லைங்களா. இதே மாதிரி தான் ஒரு பிரைஸோட ஆக்ஷன் வந்து டிராவல் ஆகும். இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். இது இன்னும் பிரீஃபா வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல நிறைய வேல்யூ இருக்கு, அக்குமுலேஷன் பாயிண்ட், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. போக போக நம்ம வீடியோல பார்க்கலாம்.